எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கம் இணைந்து நடத்தும் மாநில ஜூனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் எஸ்ஆர்எம் குழும தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் தமிழ்நாடு சங்க தலைவர் மற்றும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணைப்பதிவாளர் முனைவர் ஆண்டனி அசோக்குமார் மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குநர் முனைவர் மோகனகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 41 மாவட்டங்களில் இருந்து ஆண்கள், பெண்கள் என விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் தேர்வு செய்யப்படும் விளையாட்டு வீரர்கள் பஞ்சாபில் நடைபெறும் 75வது ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்படுகின்றனர். நிகழ்ச்சி மேடையில் பேசிய எஸ்ஆர்எம் தலைவர் ரவி பச்சமுத்து, இந்த கல்லூரியில் படித்த மாணவர் இந்த அளவிற்கு வாழ்க்கையிலேயே சாதித்துக் கொண்டிருக்கிறார் என குறிப்பிட்டார். மேலும் எஸ்ஆர்எம் என்று சொன்னாலே அவர் உருகிவிடுவார். அந்த அளவிற்கு அவருக்கு எஸ்ஆர்எம் மீது பாசம் அதிகம் என தெரிவித்தார். ஐயா பாரிவேந்தர் எம்பி ஆனதற்கு காரணம் இவர்தான் என ஆதவ் அர்ஜுனா குறித்து பெருமிதம் தெரிவித்தார். எல்லாரும் இன்னைக்கு எஸ்ஆர்எம் அசோசியேஷனே அமெரிக்காவில் பல கண்ட்ரியில் எஸ்ஆர்எம்லேருந்து போனால் வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி எஸ்ஆர்எம்ன்றது காட்டாங்குளத்தூர் தான் மட்டும் இல்லாமல், காட்டாங்குளத்தூர் தான் இது காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்ஸு, ஏதோ ஒரு எஸ்ஆர்எம் கேம்பஸ் இங்கே இருக்குது, ஒரு 250 ஏக்கரில் இருக்குது அப்படின்றது மாதிரி இல்லாமல், இன்று இந்த கேம்பஸ் எங்கெங்கெல்லாம் வளர்ந்துருக்கு, கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து, மதுரையிலிருந்து, சிக்கிம் வரைக்கும், ஹரியானாவிலேருந்து, யூபியிலேருந்து, இங்கே விஜயவாடா வரைக்கும், இன்றைக்கி அமராவதி கேம்பஸ் வரைக்கும் இத்தனை பல்கலைக்கழகங்கள், இத்தனை மாணவர்கள், இதை தவிர நமக்கு அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பல லட்சம் மாணவர்கள் இங்கே பயன்பெறுகிறார்கள், நல்ல வழியில் தயாராகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த கல்லூரியும் நமது நிர்வாகமும் நல்வழிக்கு அடுத்து கொண்டிருக்கிறது.